அனைத்து பயிர்த்தோழர்களுக்கும் உங்கள் கீர்த்தனாகரின் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம எலுமிச்சையில் வரக்கூடிய நோய்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்ன நோய்கள்னு பார்த்துடலாமா? வாங்க. முதல்ல எலுமிச்சை சொறி நோய். இந்த நோய் இலைகளில் மட்டும் இல்லாமல் பழங்கள்லையும் கிளைகள்லையும் ஒரு சின்ன பழுப்பு நிற புள்ளிகளாக தோன்றி போக போக கொப்பளங்களாக மாறிடுதுங்க. இதனால தான் நம்மளுடைய எலுமிச்சை பழங்கள் சந்தையில் விலைக்கே போகிறதில்ல. ரெண்டாவது எலுமிச்சை பசுமை நோய். இந்த நோயை சில்லிட் அப்படிங்கிற ஒரு சாரஞ்சு பூச்சி தாங்க பரப்புது. இந்த நோயினால் நம்ம இலைகளில் மஞ்சள் மற்றும் பச்சை திட்டுகளாக தெரிஞ்சு இலைகள் எல்லாம் தடிமனாக மாறி வாடவும் தொடங்கிடுதுங்க. மூணாவது சிட்ரஸ் டிஸ்டிசா வைரஸ், அதாவது விரைவான வாடல் நோய். இந்த நோயினால் இலைகள்லாம் மஞ்சளாக மாறி ஒரு சேர்க்கை நடக்க முடியாமல் இலையெல்லாம் உதிர்ந்து மரமும் செத்து போயிடுதுங்க. இத்தனை நோய் சொல்கிறியம்மா, இதுக்கெல்லாம் மருந்து என்ன அப்படி தானே கேட்குறீங்க? அதுக்கு முன்னாடி இதையும் கேளுங்க. பாதிக்கப்பட்ட மரங்களையோ இலைகளையோ கிளைகளையோ அப்புறப்படுத்துங்க. அப்படியும் இல்லையா இந்த நோய்களை பரப்பக்கூடிய பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணணும். அது எப்படிமா கண்ட்ரோல் பண்ணுறது? அதுக்கு தான் இருக்கவே இருக்குது நம்ம இன்ஃபினிட்டி. இதில் 5 நுண்ணுயிர்களே போதுங்க, எல்லா வகையான பூச்சிகளையும் கண்ட்ரோல் பண்ணுங்க. அப்போ நோய்க்கு இருக்கவே இருக்குது நம்ம ஃபிடிலிட்டி. இதில் உள்ள 3 வகையான நுண்ணுயிர்களே போதுங்க, எல்லா நோய்களையும் கண்ட்ரோல் பண்ணுங்க. அப்போது இது ரெண்டையும் நம்ம சேர்த்து கொடுக்கும்போது பூச்சியும் கண்ட்ரோல் பண்ணிடலாம், நோயும் கண்ட்ரோல் பண்ணிடலாம். எனவே விவசாய பெருமக்களே, இதனை வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மேலும் தொடர்புக்கு 63855 99983